நடிகர் பாலாஜி ஒரு சாதாரண மனிதன். முயன்றால் சிகரத்தை தொடலாம் என்பதற்கு நடிகர் பாலாஜி ஒரு உதாரணம். துவக்கத்தில் பாலாஜி ஜெமினி வாசனை சந்தித்து நடிக்க சந்தர்ப்பம் கேட்டார். பாலாஜி முதலாக 1951 ஔவையார் படத்தில் முருகன் வேடத்தில் நடித்தார். ஆரம்ப காலத்தில் கிண்டியில் நரசு ஸ்டுடியோவில் தயாரிப்பு நிர்வாகியாக வேலை செய்தார். கதாநாயகனாக, வில்லனாக, குணச்சித்திர நடிகராக, பட தயாரிப்பாளராக தமிழ் திரையுலகில் கால் நூற்றாண்டுக்கு மேலாக சிறந்து விளங்கினார். பின்னர் படிப்படியாக சகோதரி, போலீஸ்காரன் மகள், படித்தால் மட்டும் போதுமா, பலேபாண்டியா போன்ற படங்களில் துணை வேடங்களில் நடித்து வந்தார். 1958 மனமுள்ள மருதாரம் என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்தார். பாலாஜி சுஜாதா சினி ஆர்ட்ஸ் என்ற திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். அண்ணாவின் ஆசை என்று தன் முதல் படத்தை தயாரித்தார். இதில் ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்தார். பிறகு சிவாஜி கணேசனை வைத்து தங்கை, என் தம்பி, திருடன், எங்கிருந்தோ வந்தாள், ராஜா, நீதி, என் மகன், உனக்காக நான், தீபம், தியாகம், நல்லதொரு குடும்பம் என்று 17 திரைப்படங்களை தயாரித்தார். சிவாஜியை வைத்து அதிக படங்கள் தயாரித்தவர் இவர்தான். இந்தி, தெலுங்கு, மலையாள படங்களை இவர் மறு தயாரிப்பு செய்து பல வெற்றி படங்களை கண்டார். கமல், ரஜினிகாந்த், ஜெய்சங்கர் இவர்களை வைத்து பல வெற்றி படங்களை தயாரித்துள்ளார் பாலாஜி அவர்கள். பில்லா படம் ஒரு வசூல் சாதனை படம். குறித்த காலத்தில் மிகச் சிறந்த வகையில் படத்தை தயாரித்து வெளியிடும் திறன் கொண்டவர் தயாரிப்பாளர் பாலாஜி. நாகேஷ் பாலாஜியின் சிறந்த நண்பர். ஆரம்பத்தில் நாகேஷை தன் வீட்டில் தங்க வைத்து எல்லா உதவிகளையும் செய்தார். பாலாஜியை நடிகராக எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் எல்லாம் கிடையாது. ஆனால் அவர் தயாரித்த படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமாக இருந்ததால், பிரமாதமாக இருந்ததால் எல்லோரும் அவர் தயாரித்த படங்களின் ரசிகர்களாக இருந்தார்கள். படத்தயாரிப்பை துவக்கும் போது அதன் ரிலீஸ் தேதியையும் முடிவு செய்து விடுவார். அநேகமாக தன் திரைப்படங்களை ஜனவரி 26 என்று தன் படங்களை திரையிடுவார். அன்று இவரது திருமண நாள். நல்ல கதை இருந்தால் அதை கொண்டு நல்ல படம் தயாரித்து விடுவார். அது படத்தை ஓடச் செய்துவிடும் என்பதில் உறுதியாக இருந்தார். கதைக்கு தேவையான பிரமாண்டமாக செலவு செய்ய தயங்காதவர். எம்.எஸ். விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், இளையராஜா, கந்தி அமரன் என்று பல இசையமைப்பாளர்களை தன் படங்களில் பயன்படுத்தியிருக்கிறார். எந்த நடிகருக்கும் சினிமா தொழிலாளர்களுக்கும் சம்பள பாக்கி வைக்காத தயாரிப்பாளர் பாலாஜி. வாழ்வே மாயம், சட்டம் படங்களுக்கு கந்தி அமரன் இசையமைத்துள்ளார். எல்லா பாடல்களும் மிகப்பெரிய ஹிட்டானது. ரஜினிக்கு மார்க்கெட் வேல்யூவை தூக்கி உயரத்தில் வைத்த படம் பில்லா திரைப்படம். சின்னப்பா தேவர் சிவாஜிக்கு நெருங்கிய நண்பர், ஆனால் அவரை வைத்து படம் எடுத்ததில்லை. பாலாஜி எம்ஜிஆருக்கு நெருங்கிய நண்பர், ஆனால் அவரை வைத்து படம் எடுத்ததில்லை. தைப்பொங்கலன்று எம்ஜிஆர் தோட்டத்தில் வரிசையில் முதல் ஆளாக நின்று அவரிடம் ஆசி பெறுவார். எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சொல்வார், பாரு இவன் என்கிட்ட காசு வாங்கறான், ஆனால் என்னை வைத்து படம் எடுக்க மாட்டான் என்று. அதற்கு பாலாஜி சொல்வார், அன்னை உங்ககிட்ட காசு வாங்கினா அந்த வருஷம் பல லட்சங்கள் சம்பாதிப்பேன் என்பார். நோயினால் சிரமப்பட்ட பாலாஜி மே 2, 2009 அன்று காலமானார்.